வணக்கம் மக்களே! நம்மலாம் ஐயனார் என்பவர் சிவனுக்கு மற்றும் விஷ்ணுவின் அவதாரமான மோகினிக்கு பிறந்தவர் என்று அறிஞ்சிருப்போம். ஆனா உண்மை அது இல்லைங்க. அவர் நம்ம கூட வாழ்ந்து மறைந்த ஒரு சித்தர். கீழடி அகழ்வாராய்ச்சி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, கிமு 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம தமிழர்கள் கடவுள் வழிபாடே இல்லாம வாழ்ந்தாங்க என்பதை அறிஞ்சிருப்போம். இப்படி ஒரு காலத்துல அறிவியலை முன்னிறுத்தி எல்லோரும் சமம் என்பதை நிறுத்தி உருவாக்கிய ஒரு சமயமே ஆசீவகம். அந்த ஆசீவகத்தை தோற்றுவித்தவரே ஐயனார் என்பது தெரியுமா உங்களுக்கு? ஆசீவகத்தோட குறியீடாக யானையை பின்பற்றினார்கள் பண்டைய தமிழர்கள். அதனாலே ஐயனாரோட வாகனமாக யானையை பல கோயிலில் நம்மால் காண முடியும். இப்படிப்பட்ட ஆசீவகமே இன்னும் ஐயனார் வழிபாடாக முன்னோர் வழிபாடாக இன்றும் நம்மளவில் இருந்து வருகிறது. ஐயனாரோட வாகனமாக யானையை நம்மளால் காண முடியும் என்று சொல்லியிருப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஐயனார் ஆசீவகம் என்னும் சமயத்தை தோற்றுவிக்கும் போது ஆசீவகத்தின் சின்னமாக யானையை பயன்படுத்தினார்கள். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, யானை ஒரு அறிவாய்ந்த மிருகம். அதனாலே அதை அறிவின் சின்னமாக பயன்படுத்தினார்கள். இதேபோல யானைக்கு 4 கால்களும் ஒரு தும்பிக்கையும் இருப்பதால் பஞ்சபூதத்தை குறிக்கும் ஒரு மிருகமாகவும் அதை வழிபட்டனர். ஏனென்றால் தமிழர்களுடைய வாழ்வியல் முறை பஞ்சபூதத்தை முன்னிறுத்தியே உருவானது. ஆசீவகம் சமயத்திலிருந்தே விநாயகர் வழிபாடும் தோன்றியதாகவும் ஒரு கூற்று உண்டு. மேலும் வரலாற்று செய்திகள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.